ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேங்க் வித் ராஷ்மி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் தான் நான் சில புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். புக் ஸ்ப்ரிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட் தான். இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ரிவ்யூ போட்டிருந்தனால நான் ஒரு சில புக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். புக்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ஸில் தான் வந்திருந்தது. ஸோ ஒரு சில புக் மார்க்ஸும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா க்யூட்டாக தான் இருந்தது. இப்போது நான் என்னென்ன புக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், என்னென்னலாம் வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த புக்ஸ்லாம் வந்து இவங்க வெப்சைட்டில் வந்து குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, நம்ம வாங்கலாமா வேணாமா, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் காப்பீஸாக என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஃபுல் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு புக் ஹால் வீடியோ தான். 20+ புக்ஸ் வந்துட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமா அண்ட் என்னென்ன புக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது 1-2 யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க வித் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. புக்கோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்ன புக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ். இது வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங்கான ஒரு த்ரில்லர் புக். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணது. ஸோ அடுத்தது வந்து த ஸ்டேஷ்னரி ஷாப் ஆஃப் டெஹரான். அடுத்து த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். அங்கங்கே புக் மார்க்ஸ் வச்சுருப்பேன். ஏங்கிறத வந்துட்டு நான் வீடியோவோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் த லைப்ரரி, த மேன் கால்ட் ஓவ், சாலிரோனியோட நார்மல் பீப்புள், ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் தப்புக்கி. ஸோ இது ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் செல்லிங் நாவல். ஸோ இது ஒன்று வாங்கினேன். ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் எவ்லின் ஹூகோ, பெட்டர் தென் த மூவிஸ், as long as the lemon trees grow, before the coffee gets cold. இது வந்து ஒரு 4-5 புக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ். பட் இந்த ஒரு பார்ட் வந்து நான் வாங்கி பிடிச்ச அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கியிருக்கேன். ஃப்ரீடா மெக்ஃபடனோட வாடி, ஃபெட்ரிக்கோட ஆன்ஷியஸ் பீப்புள், த வேனிஷிங் செரி பிளாசம் புக் ஷாப், மேன் சர்ச் ஃபார் மீனிங், தேங்க் யூ ஃபார் லீவிங் பை அர்த் பிக்சிங், ஃப்ரீடா மெக்ஃபடனோட த்ரில்லர் நாவல் த இன்மேட், த மிட் நைட் லைப்ரரி. இது வந்து மஸ்ட் ரீட் புக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஐ காட் திஸ். அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர். இந்த புக் ரீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் எமோஷ்னலாக வீடியோ போட்டதை பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் திஸ். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு நினைக்க வேணாம், இதுவும் ஒரு ரீசன். ஸோ எனக்கு இது வந்து நான் நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை நான் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புக் வந்து எடுத்திருக்கேன். இந்த புக் தீஃப், த கேர்ள் ஹூ ட்ராங்க் த மூன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இது படி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ காட் திஸ் செட். இது வந்து ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் அதை வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வீடியோக்காண்டி நான் ஆக்சுவலாக மேக் பண்ணணும்னு வாங்கினேன். ஐ ஹாவ் டு கம்பேர் திஸ் அந்த 2 புக்கையும் கம்பேரிசனுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷன் தான். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐஸ் பிரேக்கர். ஸோ இது வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த புக்கை வந்து ஒரு சீரீஸாக வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லரும் கூட. ஸோ அது சீரீஸாக வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த புக்ஸை வந்து படித்து முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐ ஷுட் கிவ் இட் அ ட்ரை டு திஸ் அப்படின்னு தான். ஸோ பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு என்னோடய புக்ஸ் கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இது ஆக்சுவலாக நான் 2வது தடவை இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கங்கே புக் மார்க்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அந்த புக் மார்க் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியுதா. ஸோ அந்த மிஸ்பிரிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த அங்கங்கே வந்து பேஜ் வந்து கட் பண்ணுறது ஒரே ஒரு தெரியுதா. ஒரிஜினல் புக்ஸில் இப்படி இருக்காது. ஸோ நான் வாங்கின வெப்சைட் வந்து ஐ திங்க் தே ஆர் பிரிண்டிங் தேர் ஓன் காப்பீஸ் அண்ட் தே ஆர் செல்லிங் இட் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அது வந்து அவங்க வெப்சைட்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி புக்ஸ் வந்து அஃபோர்டபுளுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ நோ சம் ஆஃப் த புக்ஸ் மைட் பி பைரேட்டட் அப்படின்னு தெரியும். பட் எல்லா புக்ஸுமே பைரேட்டட் காப்பீஸுங்கிறது தெரியல.
என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் பிளைண்டாக வந்துட்டு ஒரு யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேரை விட்டுருங்க. புக்ஸில் கூட இப்போலாம் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். அண்ட் அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. ஒரு பர்சன் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அவங்கள ஒரு பர்சன் ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் ஏதோ ஒன்று வாங்குறாங்க. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கட்டுமே, அதுக்காண்டி வந்துட்டு ஒரு குவாலிட்டி, ஓகே குவாலிட்டி வைஸ் வந்துட்டு நல்லா இருக்கணுமா இல்லையா? அது பைரேட்டடாகவே இருந்துட்டு போகுது. அந்த உள்ளே கொடுத்துருக்க கண்டென்ட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு புக் இருந்தால் போதும். பிகாஸ் நான் பைரேட்டட் புக்ஸை வந்து நான் சப்போர்ட் பண்ணலை. பட் ஸ்டில் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு அது 100 ருப்பீஸாக இருந்தாலும் சரி, 200 ருப்பீஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ரீடபிள் திங்காக வந்துட்டு அது வந்து இருக்கணும். அந்த எனக்கு தேவை குவாலிட்டி, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால, ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்கனால வந்துட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் வாங்கணும். அந்த செல்ஃப் ஹெல்ப் புக் வந்து 800 ருப்பீஸ் இருக்குது அப்படின்னா, பைரேட்டட் புக்ஸில் வந்து உங்களுக்கு 100 ருப்பீ, 150 ருப்பீஸ், சம்டைம்ஸ் 50 ருப்பீஸ்க்கு கூட நான்லாம் புக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அஃபோர்டபுளாக இருக்கிறப்போ ஓகே, நம்ம வந்து அந்த ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு பல்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை போட்டு தான் நம்ம வந்து வாங்குறப்போ, 1, 2 புக்ஸ் வந்து பைரேட்டட் காப்பியாக இருந்தால் பரவாயில்ல. ஒரிஜினலாக இருந்தாலும் ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் ஓல்ட் ஸ்டக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காண்டி வந்து அந்த குவாலிட்டியே வந்து ரொம்ப மோசமாக இருந்தால் அது வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட்ஸில் அந்த 50 ருப்பீ, 100 ருப்பீன்னு வந்து நம்ம விற்கிறப்போ, நான் அதை வாங்கியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜில் இருந்தப்போயும் சரி, காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் சரி, அந்த ஸ்ட்ரீட்ஸில் விற்பாங்க 50 ருப்பீ, 100 ருப்பீன்னு புக்கு. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸில் நான் வாங்கியிருப்பேன். அப்போ வந்து நம்ம குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணலாம். கண்ணு முன்னாடி வந்து நம்ம இப்படி திறந்து பார்த்து, ஓகே புக்கு நல்லா இருக்கா, இல்லை வந்து கொஞ்சம் குவாலிட்டி அங்கங்கே ஏதாவது இருக்குன்னா நம்ம பேரம் பேசி அந்த மாதிரி வாங்கலாம். எனிவேஸ் நம்ம படிக்க தான் போகிறோம். அதை வந்துட்டு எதுவும் நான் நோ சொல்லலை. பட் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் நம்ம வந்து வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3, 4 புக்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு ஓகே அந்த குவாலிட்டிலாம் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து மற்ற புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ட்ரஸ்டபுளான வெப்சைட்ஸில், ட்ரஸ்டபுளான புக் ஸ்டோர்ஸில் தான் நான் வந்து மேக்ஸிமம் என்னோடய புக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த மாதிரி பைரேட்டட் புக்ஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து ஸ்கேம்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து பைரேட்டட் காப்பீஸ்னால் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காண்டி நான் இன்னொரு வீடியோவுமே நான் வந்து மேக் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். அண்ட் ஃபைனலி வந்து இந்த வெப்சைட் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரியல, இட்ஸ் அப் டு யூ. 100 ருப்பீஸ் 200 ருப்பீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு இப்போது மேக்ஸிமம் ஒரு சில நாவல்ஸ்லாம் 250 ருப்பீஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 50 ரூபா போட்டால் அமேசானில் நல்ல குவாலிட்டிலேயே வந்துட்டு புக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ புக் ஸ்டோருக்கு வந்து எம்ஆர்பியில் வந்துட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ 399 புக்கை வந்து அமேசானில் 270, 260க்கு நம்ம வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி வாங்குகிறோம்ல. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்படாமல், காசை பார்க்காம ஒரு எக்ஸ்ட்ரா 50 ருப்பீ போட்டால் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் புக்ஸே வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காமல், காசு பார்க்காம நீங்கள் வந்து நல்ல ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு புக்கு வந்து 1000 ருப்பீ இல்லை வந்து 2000 ருப்பீ இந்த சீரீஸ்லாம் இருக்கும். 2000, 3000 ருப்பீக்கெலாம் வந்துட்டு அந்த கைண்ட் ஆஃப் சீரீஸ் வந்துட்டு இருக்கும். இந்த டான் ப்ரௌன் சீரீஸாக இருக்கட்டும், டைவர்ஜென்ட் சீரீஸாக இருக்கட்டும், இந்த ஹங்கர் கேம்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து சீரீஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒன் டைம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உள்ளே தான் உட்கார போகுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். யூஸ்டு புக்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி பைரேட்டட் காப்பீஸை உங்களால் அஃபோர்டே பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ். பட் அதுவே வந்து வேணாம் தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நான் புக்கை வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த புக்கு வந்து அந்த ஹியூமன்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இட்ஸ் அப் டு யூ தான். உங்களுக்கு வாங்கணுன்னா வாங்குங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து எனக்கு குவாலிட்டி வைஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எல்லா யூடியூபர் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. பட் ஓகே, 20 புக்ஸில் ஒரு 10 புக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்திருக்கு. மிச்ச 10 வந்து கொஞ்சம் மிஸ்பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த பேஜ் கட்டிங்காக இருக்கட்டும், லெட்டர்ஸ் ஒட்டி கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து பிளாங்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இப்போது நான் அந்த இன்மேட் புக்கில் காமிச்ச மாதிரி அங்கங்கே ப்ரிண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் ஓகே, பார்க்கலாம். இந்த புக்ஸ்லாம் படிக்கணும். படிச்சுட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ
அடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் அடுத்து வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். லவ் யூ ஆல்.